அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுதோறும் பணிபுரியும் நிபுணர்களுக்கான 3 ஆண்டு BE டிகிரி பார்ட் டைம் கோர்சஸ் பட்டப்படிப்புகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டுக்கான 3 இயர்ஸ் BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 3 ஆண்டு BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இணைந்து 3 ஆண்டு BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றது. 2026-2027 ஆண்டுக்கான 3 இயர்ஸ் BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.ptbe.tnea.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் பார்ட் டைம் BE அட்மிஷன், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 3 இயர் BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்த பார்ட் டைம் BE அட்மிஷனுக்கான முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கப்பட்டுள்ளது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இணைந்து இந்த 3 ஆண்டு BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனை நடத்துகின்றது. 2026-2027 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு குரூப் கொடுத்திருக்காங்க. BE டிகிரி கோர்சஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சிவில் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் சைட்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் சைட்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயும் மாணவர் சேர்க்கை நடைபெறுகின்றது. டூரேஷன் பாத்தீங்கன்னா BE டிகிரி கோர்சஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 3 ஆண்டுகள், அதாவது 6 செமஸ்டர்ஸ். அண்ட் பிறகு ஸ்டடி கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் டீடைல்ஸ் இருக்கு. சிவில் சைட்ல பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி. இந்த கல்லூரிகளில் சிவில் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடைபெறுகின்றது. அப்புறம் மெக்கானிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த கல்லூரிகளில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடைபெறுகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்புறமா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கீப் விசிட்டிங் த வெப்சைட் ஃபார் ரெகுலர் அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் will be activated from 15th June 2026. Online registration will be closed from 12th July 2026. Last date of submission of application will be 12th July 2026. Login to website, download the clarification form and bring all the necessary supporting document for offline clarification. அப்புறமா அப்பாயின்மெண்ட் ஜெனரல் கொடுத்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், டேட்ஸ் விவரங்கள், அதாவது முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இஷ்யூ ஆஃப் நோட்டிபிகேஷன் 15 ஜூன் 2026. ஆக்டிவேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 15 ஜூன் 2026. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் த்ரூ ஆன்லைன் 12 ஜூலை 2026. ஸ்க்ரூட்டிங் ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் 12 ஜூலை 2026 டு 16 ஜூலை 2026. Status of application 17 ஜூலை 2026. Days to clarify applicants doubt offline at CIT 18 ஜூலை 2026 to 19 ஜூலை 2026. Announcement for ranking 24 ஜூலை 2026. Online payment of counseling fee for all eligible applicants 24 ஜூலை 2026 to 26 ஜூலை 2026. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்ட் டீச்சிங் கோட்டா 27 ஜூலை 2026. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜெனரல் கோட்டா 27 ஜூலை 2026. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஜெனரல் கோட்டா 29 ஜூலை 2026. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஃபார் ஆல் 30 ஜூலை 2026. அப்புறமா கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, டீச்சிங் கோட்டா, ஜெனரல் கோட்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டாவுக்குமான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் போன்ற விவரங்கள் எல்லாமே இருக்கு. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா ரெஜிஸ்டர் டு அப்ளை BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷன்ஸ் 2026-2027 ரெஜிஸ்டர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. வாட் we are exploring ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜெனரல் எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. Candidate satisfying the eligibility condition given below as on the last date of submission of application are eligible to apply. No change in claim made in application will be permitted after the last date for
submission of application. Tamil Nadu candidate who have passed 9th, 10th and diploma in Tamil Nadu are eligible to apply. Other states candidates who have passed 9th, 10th, 11th, 12th diploma in Tamil Nadu are eligible to apply. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த 3 ஆண்டு BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கலாம். நேட்டிவிட்டி தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட் who have passed any of the 9th, 10th, 11th, 12th diploma from the institution situated outside Tamil Nadu can also apply. They should enclose a copy of nativity certificate. Tamil Nadu native candidate along will be considered for communal reservation. Other will be considered under open competition. Qualifying examination கொடுத்திருக்காங்க. Candidates should have passed any one of the 3-year diploma courses in appropriate branch of engineering, technology of the State Board of Technical Education and Training, Tamil Nadu from an AICTE approved institution or its equivalent. Mode of study. The mode of diploma study shall be full-time, regular or lateral entry or sandwich or part-time. Distance mode study is not permitted. Year of qualifying for diploma. Candidates should have passed the diploma examination at least 1 year before the last date prescribed for submission of application. There is age limit. No age limit for seeking admission to BE degree for working professional. Employment details எல்லாம் கொடுத்திருக்காங்க. General candidate applying for BE degree courses should be working professional or professional with at least 1 year of experience. Candidates should have a minimum of 1 year full-time work experience in a registered firm, company, industry, educational and government autonomous organization in the relevant field in which admission is sought at the time of admission. How to apply? What document do we need? Download the instruction to candidate for BE degree for working professional admission 2026-27. Read the instruction carefully. பின்வரும் சான்றிதழ்கள் எல்லாமே BE part-time admissionக்கு விண்ணப்பிப்பதற்காக தேவைப்படும். SSLC mark sheet, higher secondary mark sheet, community certificate, transfer certificate, diploma consolidated mark sheet, individual semester mark sheet for the diploma examination, diploma degree certificate, nativity certificate, medical certificate for special reservation. The following certificate received from the present employer: no objection certificate, present working experience certificate, copy of TNGST, CST, TIN, RC, license number of recent sale tax payment receipt. இந்த மாதிரி தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே தேவை. salary certificate or recent month payslip, copy of visa and passport stamp, soft copy of passport size photo, registration fee கொடுத்திருக்காங்க. SCA, SC, ST candidate 450 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். OC, BCM, BC, MBC, DNC candidate 900 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். ஆன்லைன் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது UPI ஆப்ஷன் வழியா உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்புறமா கல்வி கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் ஜெனரல் கேட்டகரி 900 ரூபாய், அதர் SC, ST, SCA கேட்டகரி 450 ரூபாய், கவுன்சிலிங் கட்டணம் 5300 ரூபாய், ஜெனரல் கேட்டகரி அதர் 1100 ரூபாய். இந்த விண்ணப்ப கட்டணம் நான் ரீஃபண்டபிள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் கட்டணம் ரீஃபண்டபிள். இந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த 3-year BE டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இங்க இந்த மெனுலையும் ப்ரோச்சர் கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் டீடைல்ஸ், அனௌன்ஸ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், கவுன்சிலிங் டேட், எலிஜிபிலிட்டி, ஹவு டு அப்ளை, ஃபீ டீடைல் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கைட்லைன் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல அட்மிஷன் டு BE டிகிரி ப்ரோக்ராம் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் 2026-2027 இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுலயும் தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சாங்ஷன் இன்டேக் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் விருப்பமான கோர்ஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். தகவல்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. கிளாஸ் ஹவர்ஸ் டைமிங் கொடுக்கப்பட்டுள்ளது. எலிஜிபிலிட்டி ரூல்ஸ், நேட்டிவிட்டி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்த மாதிரி அனைத்து தகவல்களுமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. மூட் ஆஃப் ஸ்டடி கொடுத்திருக்காங்க. The mode of diploma study shall be either full-time, lateral entry, part-time, sandwich. Distance mode of study is not permitted. அப்புறமா 3-year BE degree courses for working professional admissionக்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க கீழே வந்தீங்கன்னா register to apply BE degree for working professional admission 2026-27 register to apply அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் ஃபீல்ட் ஆர் mandatory அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களுமே மேண்டட்டரியா நீங்க ஃபில் பண்ண வேண்டும். அப்ளை அண்ட் செலக்ட் த சூட்டபிள் குரூப். உங்களுக்கு தேவையான குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க.
சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர் யூ பிரசன்ட்லி ஒர்க்கிங், நீங்கள் தற்சமயம் வேலை பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட், டிப்ளமோ ரெஜிஸ்டர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அப்புறமா கேட்டிருக்காங்க டு யூ விஷ் டு அப்ளை த்ரூ டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அதாவது டிஎஃப்சி மூலம் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎஃப்சி மூலம் விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல ஓனா நீங்க உங்க வீட்டிலிருந்து உங்களது கணினி வாயிலாகவோ அல்லது இசேவை மையங்கள் வாயிலாகவும் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் நோ கொடுத்துக்கோங்க. எல்லாமே தெளிவா பூர்த்தி செய்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக இந்த மெனுலேயே லாகின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல கிளிக் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதாவது லாகின் பண்றதுக்காக யூசர் நேம் கேட்டிருக்காங்க. யூசர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டிப்ளமோ ரெஜிஸ்டர்ட் நம்பர் தான் உங்களோட யூசர் நேம். அப்புறம் பாஸ்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் தான் உங்க பாஸ்வேர்டு. டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல இந்த விண்ணப்ப படிவம் இருக்கும். விண்ணப்ப படிவத்துல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து, கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து, அப்புறமா சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்தி உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதன் பிறகு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அப்புறமா அடிக்கடி இந்த இணையதளத்தை வந்து நீங்க லாகின் பண்ணி செக் பண்ண வேண்டும். அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்தில் தான் வெளியிடுவார்கள். அது மட்டும் இல்ல, இங்க நோட்டிபிகேஷன்ல இந்த டேட் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் டேட், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரேங்கிங், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் போன்ற தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த தேதிகளில் அனைத்து நடைமுறைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் 3 ஆண்டு பிஇ டிகிரி ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.